தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் விலக்களிக்க வேண்டும், நிலுவையில் உள்ள கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என மத்திய அரசிடம் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் முன்வைத்த கோரிக்கைகள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய், தமிழக நலனுக்காக மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமாக ஒத்துழைக்க உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்தார். கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை பாதிக்கும் நீட் தேர்வை தமிழ்நாடு எதிர்க்கிறது என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள இடங்களை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். சமக்கர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள 3284 கோடி ரூபாய் நிதியை புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தவோ அல்லது மும்மொழி கொள்கையை அமல்படுத்தவோ வற்புறுத்தாமல் விடுவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் உயர்தர மருத்துவ வசதிகளை மேம்படுத்த 2வது எய்ம்ஸ் மருத்துவமனையில் கோவையில் அமைக்க வேண்டும் எனவும், செங்கல்பட்டு முதல் திருச்சி வரையிலான ஜிஎஸ்டி சாலையை 6 வழி சாலையாக மேம்படுத்த வேண்டும் எனவும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் முன்னிலையில் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். திருச்சி ஜீயர்புரம் கரூர் நெடுஞ்சாலை மற்றும் கரூர் கோவை நெடுஞ்சாலையை 6 வழி சாலைகளாக மேம்படுத்த வேண்டும் எனவும், சென்னை மாதவரம் சோழவரம் இடையே உயர்த்தப்பட்ட வழித்தடம் அமைக்க மத்திய நெடுஞ்சாலைத்துறை நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் சிறைகளில் உள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க தூதரக நடவடிக்கைகளை விரைவாக எடுத்திட வேண்டும் எனவும், பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளை விடுவிப்பதை உறுதி செய்வதுடன் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாத்து மீனவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அனைவருக்கும் வீடு என்ற கனவை நிறைவேற்ற மத்திய அரசின் நிதியுதவி தேவை என குறிப்பிட்ட முதலமைச்சர், 100 நாள் வேலை பணியாளர்களை ஊரக வீட்டு வசதி திட்டங்களுக்கும் பயன்படுத்த மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் புயல் வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஆதரவளிக்க வேண்டும் எனவும், AI, கிளவுட் கம்ப்யூட்டிங், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் உதவித்தொகையுடன் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார். ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக மத்திய அரசு 2283 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும், குலசேகரப்பட்டினம் மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவித்து உற்பத்தி திறனை முழுமையாக அதிகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த முதலமைச்சர் விஜய், மக்கள் தொகையை குறைத்ததில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என நிதி ஆயோக் கூட்டத்தில் மத்திய அரசை வலியுறுத்தினார். தொடர்வது 1 நிமிட செய்திகள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மீண்டும் திறக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபனை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் சந்தித்து பேசினர். அப்போது பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமைச்சரிடம் வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அன்பழகன், போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையம் மூடப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். ஆனால் எதிர்மறை விளைவாக நெரிசல் அதிகரிக்க அதுவே காரணமாக அமைந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னை மக்களுடைய 1 கோடி பயணிகள் கோரிக்கையா கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உடனடியாக திறக்கணும். இது முக்கியமான கோரிக்கை. ஏன்னா அந்த பேருந்து நிலையம் இன்னைக்கு எதுவும் பயன்படுத்தாம இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பேருந்துல போக வேண்டிய பயணிகள் 40 கார்லயோ ஒரு 20 ஆட்டோல அது மாதிரி போறாங்க. அதை திறந்து விடணும். ஆம்னி பேருந்துகளுக்கான உள்நுழைவு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்றும் வலியுறுத்தியதாக அவர் கூறினார். மேலும் ஆம்னி பேருந்துகளில் பயணிகளிடம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணமே வசூலிக்கப்படுவதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்துள்ளது. சர்வதேச பொருளாதார சூழல் காரணமாக தங்கம் விலை கடந்த மாதம் அதிக ஏற்ற இறக்கங்களை சந்தித்தது. இந்நிலையில் இம்மாத தொடக்கத்தில் இருந்து தங்கம் விலை தொடர் சரிவை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் புதன்கிழமை என்று 1 கிராம் 13,800 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை 300 ரூபாய் சரிந்து 13,500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதன்படி சவரன் தங்கம் விலை ஒரே நாளில் 2400 ரூபாய் குறைந்து 1,08,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் மாற்றமின்றி 1 கிராம்
260 ரூபாய்க்கும், பார் வெள்ளி கிலோ 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதனிடையே இந்திய பங்குச் சந்தைகள் சரிவுடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 150 புள்ளிகள் சரிந்து 73,832 புள்ளிகளுடன் நிலை பெற்றது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 53 புள்ளிகள் சரிந்து 23,161 புள்ளிகளுடன் நிலை பெற்றது. அதிகபட்சமாக ஐடி துறை சார்ந்த குறியீட்டெண்ணான நிப்டி ஐடி 1.5% அளவிற்கு சரிவை கண்டது. நீலகிரி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய கடலோர ஆந்திர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. அதேபோன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற ஒப்பந்த மருத்துவ பணியாளர்களின் போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு முடிவுக்கு வந்தது. சென்னை மாநகராட்சியின் சார்பில் 140 நகர்ப்புற ஆரம்ப நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் மே மாத சம்பளம் முழுமையாக கிடைக்கவில்லை என்று கூறி சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் மருத்துவ பணியாளர்கள் திடீரென உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த நோட் புக்கில் நம்ம அட்டன்ஸ் சைன் போட்டு அதர் அடிப்படையில் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நவம்பர், டிசம்பரில் ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க. ஆப்பில் தான் நீங்கள் அட்டன்ஸ் போடணும். ஃபோனை நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்து நீங்கள் லொக்கேஷன்லேருந்து அட்டன்ஸ் போட்டால் தான் கால்குலேட் ஆகும்னு சொன்னாங்க. அவங்க கொண்டு வந்தாங்க, ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ லாஸ்ட் மந்த் வந்து 13ஆம் தேதி வந்து உங்களுக்கு சர்க்குலர் வருது, ஆப் பேஸ்ட் அட்டன்ஸ் தான் நாங்கள் கணக்கெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1ஆம் தேதி சொல்லலை, 13ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அப்போ 13ஆம் தேதியிலேருந்து பண்ணால் இதுக்கு அப்புறம் தானே பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த மந்த்துக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அது செக் இன் ப்ராப்பரா ஆகுறது கிடையாது, செக் அவுட் ப்ராப்பரா ஆகுறது கிடையாது. அதனால எங்களுக்கு சேலரி டிடக்ஷன் ஆகுது. இது வந்து ஆப்போட இஷ்யூ. அதை பேஸ் பண்ணி இந்த மந்த் எங்களுக்கு சேலரி போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் 2000 வந்திருக்கு. 40,000 வாங்குறவங்க 2,000 வாங்கியிருக்காங்க. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களோடு மாநகராட்சி ஆணையர் சமீரன் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து 6 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. சரவணபவன் உணவகத்தில் 6 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறி ஊழியர்கள் சென்னையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சரவணபவன் உணவகங்களில் பணிபுரியும் 150க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு 6 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கடந்த சில ஆண்டுகளாக PF பணம் டெபாசிட் செய்யப்படவில்லை என்றும் அவர்கள் கூறினர். எனவே தங்களுக்கு உடனடியாக நிலுவை ஊதியத்தை வழங்க கோரி அவர்கள் சென்னை வடபழனியில் உள்ள சரவணபவன் கிளைக்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொஞ்ச காலமா இந்த ஒரு வருஷமா தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இந்த மாதிரி பண்றாங்க. இந்த மாதிரி கேட்க போனாலும் பதில் கிடையாது. இப்படி இருந்தாங்க நாங்க எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, வாடகை கட்டுறது, எங்க வாழ்வாதாரத்தை யாருமே யோசிக்கல. கம்பெனி தரப்புல இருந்து யாருமே எங்கள்கிட்ட இது வரைக்கும் வந்து பேசல சார். அதுக்காக தான் எங்க எல்லாம் கூடியிருக்கோம். 20 வருஷம், 25 வருஷம், 10 வருஷம், 13 வருஷம் வேலை. நான் வந்து 12 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். இது வரைக்கும் 2015 வரைக்கும் தான் PF கட்டியிருக்காங்க. அப்ப அதுக்கு அடுத்த PF எங்க? நான் 2 வருஷம் ஆகுது ரிசைன் பண்ணி. அதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்திருக்கேன். என்னுடைய PF காசு எங்க? ஊதிய பாக்கி குறித்து உணவக நிர்வாகத்திடம் கோரினால் தங்களை வேலையை விட்டு நிற்குமாறு நிர்பந்திப்பதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் தங்களுக்கு பதிலாக புலம்பெயர் ஊழியர்களை பணியில் அமர்த்துவதாக ஊழியர்கள் வேதனை தெரிவித்தனர். சிங்கப்பெண் அதிரடிப்படை AI வீடியோவில் இருந்த எழுத்து பிழைகளுக்கு மனித தவறு காரணமல்ல என்று அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். கோவை வஉசி மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரசு பொருட்காட்சியை அமைச்சர் ராஜ்மோகன் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிங்கப்பெண் அதிரடிப்படை AI வீடியோவில் இருந்த எழுத்து பிழைகள் குறித்து விளக்கம் அளித்தார். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண ஒரு எரர், மேன்மேட் எரர் கிடையாது. இருந்தாலுமே இனி எந்த ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டியூஸ்டு ப்ராடக்ட் வந்தாலுமே, அதாவது காணொலிகள், கேட்பொலிகள், வரைபடங்கள் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக தமிழ் வளர்ச்சித்துறையிடம் கலந்து ஆலோசித்து அதன் பிறகே வெளியிட வேண்டும் என்று நாங்கள் ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி இது மாதிரி நடக்காம நம்ம பார்த்தோம். தொடர்ந்து பேசிய அவர் தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக இருந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். அரசியல் புரோக்கர்கள் மூலமாக இந்த ரெனவலுக்கு, இந்த என்ஓசிக்கு, இந்த லைசன்ஸ்க்குலாம் தெரிந்தோ தெரியாமல் லஞ்ச லாவணியை யாருக்கோ காசு கொடுத்து அவங்க நிறைய லீக்கேஜ் இருந்திருக்கும்.
இனி அது கிடையாது. நீங்க யாருக்கும் எதற்காகவும் நீங்க காசு கொடுக்க வேண்டாம், ₹1 கொடுக்க வேண்டாம். பதிலுக்கு ஒண்ணு பண்ண என்ன தெரியுமா, நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்கிறத டிரான்ஸ்பரண்டா போடுங்க. அளவுக்கு அதிகமா இல்லாம கம்மியாவே எவ்வளவு ஃபீஸ் வாங்கணுமோ நாமினலா வாங்குங்க. பாஸ் மூலம் பயணிக்கும் பள்ளி மாணவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ள போக்குவரத்து ஊழியர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் ராஜ்மோகன் கூறினார். நாட்டில் காகித ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகள் அறிமுகம் செய்யப்படவிருப்பதாக பரவிய வதந்திகளுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள காகித ரூபாய் நோட்டுகள் கிழிந்து போவதை தவிர்க்கும் வகையில் அதற்கு மாற்றாக பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை ஜூன் 30 முதல் மத்திய அரசு அறிமுகம் செய்யவிருப்பதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் பரவின. மேலும் ஜூன் 30 முதல் காகித ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றும் செய்திகள் பரவின. சமூக ஊடகங்களில் பரவிய இந்த வதந்தியால் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில் பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் திட்டம் தற்போதைக்கு இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் காகித நோட்டுகள் செல்லாது என்று பரவும் வதந்திகளையும் மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி தொடர்பான எந்த ஒரு தகவலையும் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பொதுமக்கள் சரிபார்த்துக் கொள்ளுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மண் வாசனையை மணக்கச் செய்த இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர் நேசித்த தேனி மாவட்ட மண்ணிலேயே மீளா துயில் கொண்டார். வத்தலகுண்டு அருகே உள்ள அவரது தோட்டத்தில் முழு அரசு மரியாதையுடன் பாரதிராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழ் திரையுலகில் புதிய வரலாற்றை உருவாக்கிய இயக்குநர்களுக்கெல்லாம் இமயமாக உயர்ந்து நின்ற பாரதிராஜா உடல்நலக் குறைவால் நேற்று முன்தினம் காலை சென்னையில் உள்ள இல்லத்தில் காலமானார். சென்னை நீலாங்கரையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைத்துறையினர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து பாரதிராஜாவின் உடல் அவரது சொந்த மாவட்டமான தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டது. வத்தலகுண்டு அருகே உள்ள காற்றோடு பகுதியில் உள்ள பாரதிராஜாவின் பண்ணை இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு திரைத்துறையினர், உறவினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கவிஞர் வைரமுத்து பாரதிராஜா உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகைகள் ராதிகா, சுகாசினி, நடிகர் நிழல்கள் ரவி, இயக்குநர்கள் பாக்கியராஜ், RK செல்வமணி, வெற்றிமாறன், அமீர், சமுத்திரக்கனி, பாடலாசிரியர் சினேகன் உள்ளிட்டோரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பாரதிராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்திய போது நடிகர் வடிவேலு கண்ணீர் விட்டு அழுதார். அடக்கம் செய்வதற்கு முன்பாக பாரதிராஜாவின் பாதம் தொட்டும் வடிவேலு வணங்கினார். பாரதிராஜாவின் உடலுக்கு அவரது மகள் ஜனனி குடும்ப முறைப்படி இறுதிச் சடங்குகளை செய்தார். தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் நிர்மல்குமார் மற்றும் வன்னியரசு, தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகப்பிரியா ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தினர். இதையடுத்து பாரதிராஜாவின் உடலுக்கு காவல்துறையினர் 72 துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் பாரதிராஜாவின் உடல் அவர் நேசித்த தெற்கத்தி மண்ணில் உள்ள பண்ணை இல்லத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. திரைத்துறையில் புரட்சியை ஏற்படுத்திய பாரதிராஜா இதுவரை வந்த இயக்குநர்களுக்கு மட்டுமல்ல,
இனிவரும் இயக்குநர்களுக்கும் இமயமாய் நின்று வழிகாட்டுவார் என்பதில் ஐயமில்லை. இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மகா கலைஞனுக்கு மரணமில்லை என்பதை அழுத்தமாக நிலைநிறுத்திச் சென்றுள்ளார் பாரதி ராஜா. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, விக்ரமசிங்கபுரம் மற்றும் பாபநாசம் பகுதிகளில் மிதமான மழை பெய்த நிலையில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோன்று நெல்லை மாநகர பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் காலை முதல் வெயில் அதிகரித்து 98 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பநிலை இருந்தது. இரவு 7 மணி முதல் தருமபுரி, நல்லம்பள்ளி, தொப்பூர், இண்டூர், அதியமான்கோட்டை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மழையால் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வாலாந்தூர் கிராமத்தில் காளியம்மன் கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. குளித்தலை கடம்பன்துறை காவிரி ஆற்றிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் சிவாச்சாரியார்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். குளித்தலை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் அருகே ஊருக்குள் புகுந்த 6 யானைகளை கிராம மக்கள் உதவியுடன் காட்டுக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். ஏரியூர் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 6 யானைகள் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் புகுந்து கம்பு, கேழ்வரகு உள்ளிட்ட விவசாய பயிர்களை நாசம் செய்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் யானைகளை கிராம மக்கள் உதவியுடன் வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை காவலர்களின் வாகன சேவையை பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் லலித்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல்களை தடுப்பது, அவசர காலங்களில் உடனடி உதவி வழங்குவது, பொதுமக்களிடையே பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து காவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து போக்சோ வழக்கில் கைதான குற்றவாளிக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நெல்லை போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. வள்ளியூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் கடந்த 2020ஆம் ஆண்டு 7 வயது சிறுமி ஒருவரை பாலியல் சீண்டல் செய்துள்ளார். விசாரணை நிறைவடைந்த நிலையில் நீதிபதி சுரேஷ்குமார் அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் பரமேஸ்வரி ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசை உண்டியல் காணிக்கையாக 88,76,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வைகாசி அமாவாசை தினத்தன்று பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகளை எண்ணும் பணி கோயில் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 209 கிராம் தங்கமும் 875 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தியிருப்பதாக கோயில் நிர்வாகம் கூறியுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கழுகூரில் கடந்த 1 வாரமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கழுகூர், ஆனைக்கவுண்டம்பட்டி பகுதிகளில் கடந்த 1 வார காலமாக காவிரி குடிநீர் வசதி இல்லாததால் குளித்தலை மணப்பாறை சாலையில் காலிக்குடங்களுடன் பெண்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பின்னர் அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டு கலைந்து சென்றனர். திருநெல்வேலி மாநகரின் தச்சநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் ஆலயத்தில் உள்ள சிலையை சேதப்படுத்திய வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுபோதையில் இருந்த சிலர் தேவாலயத்தின் முன்புற கண்ணாடி பகுதியை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. விசாரணையின் அடிப்படையில் இந்த வழக்கில் தொடர்புடையதாக தச்சநல்லூரைச் சேர்ந்த மகாராஜன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த இரும்பேடு அருகே அரசு மதுபான கடையில் சுவற்றில் துளை போட்டு மதுபாட்டில்களை மர்மநபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். டாஸ்மாக் கடையை விற்பனையாளர் வந்து திறந்து பார்த்தபோது கடையின் பின்புற சுவற்றில் துளையிடப்பட்டு சுமார் 10,000 ரூபாய் மதிப்பிலான மதுபான பாட்டில்கள் திருடப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். காவல்துறையினர் டாஸ்மாக் கடையில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் நேரில் ஆய்வு செய்தார்.
பின்னர் துறைமுகத்தில் மீனவர்கள் பொதுமக்களை அவர் சந்தித்த போது பல கோரிக்கைகளை அமைச்சரிடம் தெரிவித்து மனு அளித்தனர். நியாய விலைக்கடையில் வழங்கப்படும் அரிசி, துவரம்பருப்பு தரமின்றி இருப்பதாக அமைச்சரிடம் மக்கள் புகார் தெரிவித்தனர். ஓசூரை அடுத்த தேன்கனி கோட்டையில் வேலியை உடைத்து விவசாயியின் தோட்டத்திற்குள் யானை கூட்டம் நுழைய முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உணவு தேடி வந்த யானைகள் தேவரவட்டா மலை அடிவாரத்தில் உள்ள இரும்பு வேலியை உடைத்து தோட்டத்திற்குள் நுழைய முயற்சித்த நிலையில் இதைக் கண்ட கிராம மக்கள் கூச்சலிட்டு யானைகளை விரட்டினர். காரைக்குடியில் மழைக்கு நடுவே தோன்றிய வானவில்லை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளான செஞ்சை, ரஸ்தா உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென சாரல் மழை பெய்தது. மழையின் இடையே தோன்றிய வானவில்லை அங்கிருந்த மக்கள் கண்டு ரசித்தும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் முன் தனது மகளின் திருமணத்தை ரசிகர் ஒருவர் நடத்திய சம்பவம் புதுச்சேரியில் அரங்கேறியுள்ளது. வில்லியனூரைச் சேர்ந்த பிரபு என்பவர் விஜயின் மீது கொண்டிருந்த தீரா அன்பின் காரணமாக அவரது உருவப்படம் முன் தாலி கட்டும் நிகழ்ச்சியை நடத்தியுள்ளார். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோவிலில் 22 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக வசூலாகியுள்ளது. கோவிலில் உள்ள 6 உண்டியல்களை திறந்து காணிக்கையை எண்ணியதில் 22,33,172 ரூபாய் பணமும் 16 கிராம் தங்கம், 755 கிராம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களும் கிடைத்ததாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலி அருகே பட்டப்பகலில் காவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் தங்க நகை மற்றும் 3000 ரூபாய் ரொக்கம் திருடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வரும் சக்கரவர்த்தி உடல்நலம் சரியில்லாத மகனை காண மருத்துவமனை சென்றிருந்த நிலையில் மர்ம நபர்கள் கைவரிசையை காட்டியுள்ளனர். சென்னை அம்பத்தூரில் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர் 2 காவல்துறையினர் கைது செய்தனர். அம்பத்தூர் ரயில் நிலைய பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக பையுடன் சுற்றித் திரிந்த 2 பிடித்து காவல்துறையினர் விசாரித்ததில் 2 ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து தமிழ்நாட்டில் விற்க முயன்றது தெரியவந்தது. சென்னை அண்ணா நகரில் தகராறில் தன்னுடன் ஒன்றாக வாழ்ந்த பெண்ணை சுத்தியலால் அடித்து கொன்ற முதியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். கணவரை இழந்த சாந்தி என்பவர் 52 வயதான ராஜேந்திரனுடன் 15 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் தூங்கிக் கொண்டிருந்த சாந்தியை சுத்தியலால் தலையில் தாக்கி ராஜேந்திரன் கொலை செய்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளாண் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சரண்யா அரி ஆய்வு செய்தார். மாவிலங்கையில் அமைக்கப்படும் மக்காச்சோளம் மற்றும் சிறுதானியங்களுக்கான தொழில்நுட்பம் மற்றும் வணிக மேம்பாட்டு மையத்தினையும் பார்வையிட்டு அங்கு பொருத்தப்பட்டுள்ள கருவிகள் மற்றும் இயந்திரங்களின் பயன்பாடுகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். மேலும் விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். திருச்சி மாவட்டம் இனாம் சமயபுரம் ஊராட்சியில் அமைந்துள்ள பழமையான கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மேற்கூரையின் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து அடிக்கடி கீழே விழுந்து வருவதால் அலுவலகத்திற்கு வந்து செல்லும் பொதுமக்களும் அச்சத்தோடு வந்து செல்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வருவாய் கோட்டாட்சியரை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் சிவாவிடம் மாற்றுத்திறனாளி ஒருவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு பட்டா வழங்குவது தொடர்பாக கேட்டுள்ளார். அப்போது அவர் வட்டாட்சியரிடம் சென்று கேளுங்கள், அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லுங்கள் என கூறியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மாற்றுத்திறனாளிகள் கோட்டாட்சியர் அலுவலகம் வெளியே திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர் மழையால் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் குளிப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் கோதை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் 3 பகுதிகளில் மட்டுமே பாதுகாப்பாக குளிக்க திற்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம்
அனுமதி வழங்கியுள்ளது. ஆபத்தான மற்ற பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாமல் இருக்க தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. கொடைக்கானலில் உள்ள புகழ்பெற்ற பிரைன் பூங்காவிற்குள் காட்டெருமைகள் அடிக்கடி நுழைந்து உலா வருவதால் சுற்றுலா பயணிகள் கடும் அச்சமடைந்துள்ளனர். பூங்காவை சுற்றி முறையான தடுப்புச் சுவர் இல்லாததால் பச்சை துணிகள் மற்றும் ட்ரம்களை கொண்டு தற்காலிகமாக மறைக்கப்பட்டுள்ளதே காட்டெருமைகள் உள்ளே வர காரணமாக உள்ளது. தோட்டக்கலைத்துறை மற்றும் வனத்துறையினர் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள விஜய கரிசல் குளம் கிராமத்தில் திருவிழாவிற்கு வந்த நபர் போதையில் இருந்தபொழுது 50 அடி ஆழ கிணற்றில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தார். கிணற்றில் படிக்கட்டுகள் இல்லாததால் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த சுரேந்திரனை விரைந்து வந்த தீயணைப்பு மீட்புப் படையினர் வலை போன்ற கூடையை பயன்படுத்தி பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் ராமானுஜம் மணலி கிராமத்தில் மின்கம்பிகள் அறுந்து கூரை வீடுகள் மற்றும் சாலையின் குறுக்கே விழுந்தன. இதுகுறித்து வடபாதிமங்கலம் மின்சார வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தும் 4 மணி நேரத்திற்கு மேலாகியும் எந்த ஒரு அதிகாரியும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அசம்பாவிதத்தை தவிர்க்க இளைஞர்களை சுயமாக மின் இணைப்பை துண்டித்த நிலையில் முறையாக சீரமைக்க வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் கோட்டையில் டிஎஸ்பி போன்ற சீருடை அணிந்து பிறந்தநாள் கொண்டாட வந்த பெண் காவல்துறையினரிடம் பிடிபட்டார். அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி தனது காதலனின் பிறந்தநாளை கொண்டாட அவர் வாங்கி தந்த டிஎஸ்பி சீருடையை அணிந்து வந்தார். ரோந்து பணியில் இருந்த காவலர்களின் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் போலீஸ் சீருடை அணிந்ததற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின் எச்சரிக்கப்பட்டு காவல் நிலைய பணியில் விடுவிக்கப்பட்டார்.